வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் கடிதம் சர்ச்சை, திடீரென டெல்லிக்கு சென்ற ஆளுநர், பின்னணி தகவல் என்ன அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு வார பயணமாக டெல்லி சென்றுள்ளார். அமலாக்கத்துறை கைதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஆளுநர் RN ரவி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன அப்படி இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது, இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து தனது உத்தரவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கும் பார்த்திங்கன்னா அரசுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அரசுக்கு வார்த்தை போர் சூடு பிடித்த இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் விவகாரத்தில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் கருத்து கேட்குமாறு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருந்தார். ஸோ இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ள இசைவாணை பார்த்திங்கன்னா அனுப்புமாறு ஆளுநருக்கு சட்டமன்ற அரசர் ரகுபதி கடிதம் எழுதியிருந்தார். இசைவாணி கேட்டு எந்த கோரிக்கையும் வரவில்லை என ஆளுநர் கூறிய நிலையில் கோப்புகளை பெற்றதற்கான ஒப்புகைச் சீட்டை பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு சின்ன தகவலோ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இந்த நிலையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் நேற்று மாலை விமானம் மூலம் டெல்லிக்கு சென்றடைந்தார். 13ஆம் தேதி வரை டெல்லியில் இருக்கும் அவர் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆளுநரின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.